திருவாரூர் மாவட்டத்தில் இன்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் திருவாரூர் நவீன அரிசி ஆலை மற்றும் திருவாரூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அதன் பிறகு தனியார் அரிசி ஆலை ஒன்றில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல் மூட்டைகள் நகர்வு குறித்தும் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் குறித்தும் நெல் மூட்டைகளை பாதுகாப்பது குறித்தும் பேசினார். திருவாரூர் மாவட்டத்தில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்மணிகளை போட முடியாத சூழல் நிலவுகிறது என்ற கேள்விக்கு அவற்றுக்கு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விரைந்து நகர்வு செய்யப்பட்டு விவசாயிகளிடமிருந்து வரக்கூடிய நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படும், அவை மழையில் நனையாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய நெல்மணிகளை வேளாண்மை துறை உதவியுடன் உலர வைத்து அவை கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு உதவி செய்யப்படும் என்று தெரிவித்தார். உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை ஆணையர் உமாநாத் உணவுத்துறை அமைச்சருக்கே தெரியாமல் டெண்டர் எடுத்து அதில் 1.5% கமிஷன் எடுத்துள்ளார் என சவுக்கு சங்கர் கூறிய குற்றச்சாட்டு குறித்து கேட்டபோது, குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை செய்யப்படும் என தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத விவசாயிகளுக்கு தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்விக்கு, விவசாயிகள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், இது இல்லை என்றால் அடுத்ததற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகள் வேறு வேலைக்கு செல்வார்கள் என்றும் வேறு பயிர்களுக்கு மாறி பயிர் செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். சம்பந்தமாகவும் இங்க இந்த குறுவையோட ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். டென்டேட்டிவா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இங்க வந்து நம்ம இருக்கிற இந்த மில்லோட உற்பத்தி எப்படி இருக்கு, நிறைய மில் பல 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 நாளா ஒரு 7-8 மாசமா சில நெல்மணிகள்லாம் ரொம்ப நாளா வந்து வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து அரிசியா மாற்றி ஆலையில கொடுத்து இப்போ பிரைவேட் மில் இருக்கும். இந்த மில்ல இருந்து நிவேதா மில் வந்திருக்கும். இங்க மில்ல ஒன்று மீட் பண்ணி பேசினேன். இங்க இருக்கிற ஹல்லிங் பண்ண ஆலை அரவு பண்ண நெல்லெல்லாம் அரிசியெல்லாம் மற்ற இடங்களுக்கு குடோனுக்கு அனுப்புறதுக்கும், இங்க இருக்கிற நெல்மணிகள் பொறிக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் ஹல்லிங் பண்ணுறதுக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், நம்மளோட மில் டிபார்ட்மெண்ட், பிடிசி குடோன் சம்மந்தமாக எல்லாத்தையும் பேசுறதுக்காக வந்திருக்கோம். எல்லா இடங்கள்லையுமே என்னெல்லாம் குறைகள் இருக்கு, எப்படிலாம் நம்ம டிபிஎஸ்சியோட எப்படி செயல்பாடு எப்படி இருக்கு, என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் தேக்க நிலை இருக்கு, எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையுமே அக்ரிகல்ச்சர்லேருந்து எங்களோட வேலை டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹல்லிங் ஏஜென்சிலேருந்து எங்களோட ஓன் என்வாரன்மெண்ட் இருக்குங்க. ப்ரைவேட் ஹல்லிங் மில் 24 இருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஒரு துரிதமாக சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு முதல் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த டெல்டா மாவட்டங்கள் எப்பவுமே இந்த சீசன் வரும்போது மழை நனைஞ்சிருச்சு, விவசாயி கொண்டு வந்திருக்காங்க, மழை நனைஞ்சு போச்சு, இடம் கொடுக்கல, அது இதை வந்து ப்ரொக்யூர் பண்ணலை, இடம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இந்த தடவை அதெல்லாம் இது வரக்கூடாதுங்கிறதுனால கடந்த 2-3 மாசமாவே நான் இந்த 2-3 இடங்கள்ல போயிருந்தேன். எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் வந்திருந்தேன், நாகப்பட்டினம் போனோம். எல்லா மாவட்டமும் போயிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ திருவாரூர் மாவட்டம் வந்திருக்கேன். எல்லா இடங்களையும் டிபிஎஸ்சியில் வந்தால் ஃபார்மருக்கு நெல் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஃபார்ம் கொண்டு வர நெல்லை எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப நேரம் காக்க வைக்காம அதை உலர வச்சு அதுக்குண்டான மாய்ச்சர் லெவல் ஈரப்பதம் அது வந்த உடனே அதை கரெக்டாக உடனே தூசியெல்லாம் கிளீன் பண்ணி இங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல இங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த சீசன்ல ஒரு 141 டிபிஎஸ்சி திறந்து வச்சிருக்கோம். இந்த சீசனுக்காக இன்னும் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 டிபிஎஸ்சி ஒப்பந்தத்துக்கு பேசிட்டு இருக்கோம். எல்லா டிபிஎஸ்சிலையுமே கிட்டத்தட்ட 190 டிபிஎஸ்சி வரும் இந்த சீசன்.